வரவேற்கிறோம் அப்பா. இந்த 2வது நாள் உபவாச நாள்ல என் ஆண்டவரை வரவேற்கிறோம், அவரை துதிக்கிறோம். அவரை துதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் ஆசைவாடுவேன்னு சொன்ன கர்த்தர், அவரை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாமே கண்களை நம்மளை தாழ்த்தி பரலோக தேவனே போய் ஆராதனை செய்கிறோம் அப்பா. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது வல்லமை கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. சொல்லுவா, நான் கண்டேனே. நான் கண்டேனே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே. ஓ யோசுவாவின் தேவனே எந்த மாடுகளை நொறுக்குவி. சொல்லுவா, மோசேயின் தேவனே, மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே. யோசுவாவின் தேவனே எந்த மாடுகளை நொறுக்குவி. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது வல்லமை கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. தெய்வமே உம்மை ஆராதனை செய்கிறோம். யெகோவா ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். யெகோவா தெய்வமே உம்மை ஆராதனை செய்கிறோம். யெகோவா ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது பலத்த கரங்களை நான் கண்டேனே. சபா நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. லோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுமா, பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பா, பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை நான் கண்டேனே. சத்தமா சொல்லுமா, உமது பலத்த கரங்களை நான் கண்டேனே. கை உயர்த்தி நான் கண்டேனே. சப்பா, நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து
பிரகாசிக்கிற ஒளி ஆண்டவரே. ஆண்டவரப்பா, ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். பாக்க சொல்லுமா, ஹalleluya, 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 hallelujah, hallelujah. Shala labo riba ganda lada rada nama raga sada riba ganda rama. ஆன்லைன்ல பாக்குறவங்க வாயை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஏதோ அப்படி நிற்காம அப்படி பார்க்காம தங்களை மூடி ஏசாப்பாக்கு நேராக சிந்திக்க போகட்டும். ஏசாப்பாக்கு நேராக உங்களுடைய நோக்கத்தை வைங்க. ரண்டா ரேகோ ஷாடா ராகா ராமா. இந்த 21 நாள் உபவாச நாள்ல இந்த 2வது நாள்ல நம்ம அடியெடுத்து வச்சிருக்கோம். அடுத்து 3வது நாள்ல நம்ம அடி வைக்கணும். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 நாள் நல்லபடியா முடியும்படி கர்த்தர் நம்மளை நடத்தி செல்வதற்காக எல்லா வாயிலிருந்து சோதனைகளை சொல்லுங்க. எல்லா வாயிலிருந்து அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே நீ வழி நடத்துங்கப்பா. லகததனமா ஷரோரிமா. ஹalleluya. பசுதாவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. இந்த இடத்துல அப்பா எங்க வாழ்க்கையை துரிதப்படுத்துங்க. எல்லா பாவத்தையும் மன்னிங்க. எல்லா அசுத்த காரியத்தையும் வெறுத்துங்கப்பா. எங்க சரீரத்தை துரிதப்படுத்துங்கப்பா. எங்க மாம்சத்தை துரிதப்படுத்துங்கப்பா. ஷரோரிமா கண்டலரனமா. அவர் கரமும் அவர் புயமும் அதிசயம் செய்ததே. கிருபையும் இரக்கமும் தயவும் அவரிடம் உண்டு. அவரை உயர்த்த வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. எல்லா பேரும் உங்க கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாரும் ஆன்லைன்ல பாக்குறவங்களும் 2 கரங்களை உயர்த்தி ஏசாப்பாக்கு நேராக உங்களை அர்ப்பணிங்க. ஷாடா ரீபா கண்டா லாடா ராடா நாமா. ஏசாப்பாக்கு நேராக உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம். எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்க. எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்க அப்பா. எங்களை துரிதப்படுத்துங்க அப்பா. எங்களை துரிதப்படுத்துங்க. வாயை திறந்து பேசணும். உட்கார்ந்து கண்களை மூடிட்டு அப்படியே இல்லாம வாயை திறந்து ராபா ஷண்டா லேபா காடா ரீகாண்டா நாமா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து அப்பா எங்களை துரிதப்படுத்துங்க. எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்க பாவங்களை மன்னிங்க ஆண்டரேசப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க. ஷாட்டா லாபோ கோட்டோ ரீபந்த ரபா ரேபா நாக்கா யாகோ ஷேகேடே ரீபே லாதா நாமா யாக்கோ சந்தர ரபா ரீபாண்டா நாகா யாக்கோ ஷாட்டா ரேடா லாபா நாமா. இயேசுவின் பிரசன்னத்தை, இயேசுவின் வழி நடத்துதலை இந்த இடத்துல நான் பேசுகிறேன்ப்பா. ஆன்லைன்ல பாக்குறவங்க வாழ்க்கையில நான் பேசுகிறேன். இப்பொழுதே அப்பா உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய வழி நடத்தல் எங்களோட அசைவாடுவதாக. நீர் எங்களை முடிவு பரியந்தம் வழி நடத்தும் போதுக்காக நன்றி. இந்த உபவாச நாள்ல எல்லா தடைகளை எடுத்து போடுங்கப்பா. எல்லா பிரச்சனைகளை எடுத்து போடுங்க. பிசாசின் திட்டங்கள், பிசாசின் சதிகள் அப்பா, பொல்லாத மனுஷர்கள் எண்ணங்களை எல்லாவற்றையும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபித்து கேன்சல் பண்ணி இந்த பூலோகத்திலே கட்டுகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்க பேசுகிறோம். உம்முடைய வழிநடத்தல பேசுகிறோம்ப்பா. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து வழிநடத்தி செல்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஷாடா லாபா கண்டா ரீபாடா நாமா. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 2வது நாள் உபவாசத்துல நம்மளை கொண்டு வந்திருக்காரு. அநேக காரியங்களை அவர் செய்ய போகிறாரு. நம்ம கடந்த தினத்துல பார்த்ததுதான். உபவாசம் பண்ணோம்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? நம்மள மாத்திக்கணும். நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளோட கோபங்களை, நம்மளோட சிந்தைகளை, நம்மளோட இச்சைகளை, நமக்கு எதெல்லாம் நமக்கு நம்மளோட ஆவிக்குரியதுக்கு, ஆவியும் மாம்சம் ஒன்றோடு ஒன்று போராடுகிறது. அந்த மாம்சத்தை நம்ம என்ன பண்ணோம்? அடக்கணும். மாம்சத்தை என்ன பண்ணோம்? அடக்கணும். ஆவி என்ன பண்ணோம்? இந்த உபவாச நாள்ல உயர்த்தணும். ஹல்லேலூயா. எப்பவுமே சொல்றதுதான்,
நான் சொல்லுவேன், 2 டாக் வளர்க்குறோம், 2 நாய் வளர்க்குறோம். ஒரு நாய்க்கு என்ன பண்றோம், சாப்பாடு போடுறோம். இன்னொரு நாய்க்கு என்ன பண்றோம், சாப்பாடு கம்மியா போடுறோம். ஒரு மாசம் இதுக்கு நல்லா தினமா போடுறோம், இதுக்கு வாரத்துல 3 நாள் போடுறோம். அப்ப என்ன ஆகும், நல்லா சாப்பாடு போடுற டாக் என்ன ஆகும், நல்லா வளர்ந்துரும். சாப்பாடே கம்மியா போடுற டாக் ஒல்லியா வளரும். ஸோ அதே மாதிரிதான் நம்ம எதுக்கு சாப்பாடு போடுறோம்னு பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போடுறோமா இல்ல மாம்சத்துக்குரிய வாழ்க்கைக்கு போடுறோமா பார்க்கணும். ஸோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போடுறத ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போடுற மாதிரி நம்மள என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கி வச்சிருக்காரு. நம்ம ஆண்டவர் சமூகத்துல அடங்கி நம்ம சரீரத்தை ஒடுக்கி அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவர் ஆராதிக்கும் பொழுது பெரிய காரியத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். அதுல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த 1 பேதுரு 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு First Peter chapter 5 verse 6. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துக்கும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. ஏசப்பா நம்மளை உயர்த்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஏசப்பா அவரு நம்மளதான் அவரால் தான் உயர்த்த முடியும். ஆமென். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை எங்க தரிக்கணும், ஏசப்பா கிட்ட கொடுக்கணும். மேன்மை யாரு, கிறிஸ்துவானவர் தான் மேன்மை. ஆமென். அவர் தான் மேன்மைக்கு பாத்திரர், அவர் தான் மகிமைக்கு பாத்திரர். அவரிடத்துல நம்ம தாழ்மை, கர்த்தர் இடத்தில் தாழ்மைப்படுகிறவன் என்ன பண்ற, கர்த்தர் உயர்த்துவார சொல்றாரு. சோ நம்ம என்ன பண்றோம், ஏசப்பா கிட்ட அடங்கி இல்லாம நம்ம சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம், அடங்கிடுறோம். நம்ம வாழ்க்கையில கெட்ட நமக்கு தவறான மனிதர்கள்கிட்ட நம்ம என்ன பண்றோம், அடங்கிடுறோம். இவங்க கிட்ட போனா நம்ம உயர்ந்துடலாம், இவங்க கூட இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், இவங்க கிட்ட போனா. கர்த்தர் அனுமதிக்காத எந்த ஒரு நபரோ எந்த ஒரு ஆட்களோ எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு காரியமோ அது என்னது, நம்மள முடிவுல நஷ்டத்தையோ பாவத்தை தான் கொண்டு போய் கொடுக்க முடியும். ஏன்னா கர்த்தர் நம்மளை உயர்த்த ஒரு ஆள் அனுப்புவாரு, பிசாசு நம்மளை அழிக்க ஒரு ஆள் அனுப்புவார். புரியுதுங்களா? உதாரணம் சொல்லணும்னா, சிம்சோன் ஒருத்தர் இருந்தாரு. சிம்சோனை ஆண்டவர் பயங்கர பலவானா படைச்சாரு. அவரு எப்படி சொல்றது, காடை எலும்ப கொண்டு பெலிஸ்தியர், ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர் அடிச்சு கொண்டாரு. அப்பத்தி மார்வல் ஹீரோ மாதிரி அவர் இருந்தாரு. ஆனா அவர் வாழ்க்கையை அழிக்க பிசாசு எத்தனை பெண்கள் அனுப்பிச்சான் பாத்தீங்களா? கடைசியில என்ன ஆச்சு, அந்த பெண் என்ன பண்ணாங்க, விட மாட்டாங்க. எனக்கு நீ சொல்ல மாட்டியா, இன்னைக்கு அவர் கடைசியில சாகுற நிலைமைக்கு வரைக்கும் போயிட்டாராம். எதுல தொல்லை பண்ணினே இருந்ததுனால கடைசியில சொல்லிட்டாரு, என் முடிதாமா எனக்கு பலன்னு சொல்லிட்டு. அதுல என்ன ஆயிடுச்சு, பிசாசுக்கு பாருங்க உங்க பலனு எதுன்னு பிசாசுக்கு தெரியக்கூடாது. ஆமென். தெரிஞ்சதுன்னா நைட்டோட நைட்டை ஒட்ட கட் பண்ணிடும். அது எப்படி சொல்றது, ஷேவ் பண்ணிட்டாங்களாம் அவருக்கு. நைட்ல ஷேவ் பண்ணிட்டாங்க. காலைல எழுந்து வந்துட்டாங்க, பெலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு இப்படி எழுந்து நிக்கிறாரு. அவருக்கு தெரியல பலன் இருக்குன்னு நினைச்சு நிக்கிறாரு. போய் சண்டை போடுறாரு, கையை பிடிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம கை தானா பின்னாடி போகுது, என்னடா இது நம்மளை அடிக்கிறாங்கன்ட்டு ஆள்தான் கண்ணை புடுங்கி உட்கார வச்சு மாவாட்ட விட்டாங்க. சோ பிசாசு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம போராடுறது ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆவிக்குரியதுல போராடணும்னா நம்ம ஜெபம் வேணும். ஆமென். மாம்சத்துல நம்ம போராட இல்லை. என்ன பண்ணா, அவன் ஒரு ஆள் அமிச்சான் நம்ம வாழ்க்கை அழிக்க. அதே மாதிரி நம்மளை உயர்த்த ஏசப்பா ஆட்கள் அனுப்புவார். எப்படின்னா, ஆமென், யோசேப்புக்கு சிறைச்சாலையில 2 பேர் வந்தாங்க. ஆமென். பிசாசு நினைச்சான் சிறைச்சாலையிலே போட்டாச்சு, இனி தேவனோட தீர்க்க தரிசனம் யோசேப்பு மேல வேலை செய்யாதுன்ட்டு. ஆனா கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால், ஆமென், முடிவு பரியந்தம் மரணம் பரியந்தம் நம்மளை உயர்த்த நம்மளை தூக்கி வைக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவரை சொன்னதை செய்வார், செய்வதுதான் சொல்வார். அல்லேலூயா. தலைக்கு மேல கையை தட்டலாமா? ஆன்லைன்ல பாக்குறவங்க சரி, ஆண்டவர் நம்மளோடு இருப்பாரானால், ஆமென், மரணத்தையே அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம. தாவீத உயர்த்துறதுக்கு யார் அமைச்சாரு? கோலியாத்தை அமைச்சாரு. கோலியாத்தை அது வரைக்கும் தாவீது சின்ன பையனா இருந்தான், எல்லாரும் அவனை மட்டை தட்டியிருந்தாங்க. தாவீதுக்கு இவங்க எல்லாம் பயப்படுறாங்கன்னு இல்ல, தாவீதுக்கு என்ன தெரியுமா, அவனை போய் அடிச்சுட்டு நம்ம கொல்லணும்ல. தாவீதோட வைராக் எப்படி தெரியுமா, ஏன் சாமி அவர் ரொம்ப வாய் விட்டார். கோலியாத்தை என்ன விட்டாரு,
நீங்க எல்லாம் அவள் தான்டா, முடிஞ்சிச்சுடா, யுத்தமே முடிஞ்சுடா, இவ்வளவு நாள் ஆயிடுச்சுடா, 45 நாள் ஆக போதுடா, நீங்க எல்லாருமே காலிடா, இதுக்கப்புறம் இந்த நாடு எனக்கு தான்டா, நீங்க உங்க சாமி வேஸ்ட். அவர் என்ன பண்றாரு, நம்மளை திட்டும் போதுனாவது நம்ம சாமியை திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. தாவீதுக்கு தான் போவோம், நீ என்ன திட்டல, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற என் தேவனை திட்டுறேன்னு சொல்லிட்டு தாவீதுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அதான் அது எடுத்துட்டு போனாரு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அண்ணனுங்க எல்லாம் பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. சவுலு யார கோலியத்தை கொள்ளு, என் பொண்ணை தரேன்னாரு. அன்னைக்கு அந்த காலத்துல அவங்க பொண்ணு அழகா இருந்தோம். எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஏன்டா உயிர் இருந்தா தான் கல்யாணமே பண்ண முடியும், நீ சாவஸ்டுக்கு அப்புறம் பொண்ணு எப்படின்னு சொல்லிட்டு யாருமே போல சண்டைக்கு. ஆனா தாவீது பாருங்க, அதுக்கெல்லாம் போல, என் சாமியை தப்பா பேசிட்ட, யார பேசிட்ட, நீ என்ன பேசல, என் ஜனத்தை பேசல, ஜீவனுள்ள தேவனை நீ தப்பா பேசுறன்னு சொல்லிட்டு தாவீது போறாரு. எடுத்து கல்ல எடுத்து விடுறாரு. அவரு முன்னாடிதான் அடிச்சாரு, ஆனா பின்னாடி புடவில இருந்து ஒரு அடி அவருக்கு. அவர் எப்படி விழுந்தாரா, அடிச்ச கல் இப்படி அச்சா இப்படிதான் விழணும், ஆனா அவர் விழுந்தது முன்பக்கம். ஏன்னா தாவீது அடிக்கும் பொழுது அங்க இரண்டாவது ஒரு கரம் வந்தது, அதுதான் தேவ கரம். ஹல்லேலூயா! அந்த கரம் பின்னாடி அடிச்சுட்டு பாருங்க. எப்பேற்பட்ட ராட்சதனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த பிரச்சனை, இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த தோல்வி, இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த வருத்தம், அது எல்லாம் என் ஆண்டவர் ஒரு நொடியில மாற்றி போட வல்லவரா இருக்கிறாரு. ஷாடா லீபா கண்டா ரேவோ சடனமா, என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். அவர் சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட ராட்சதனாக, எப்பேற்பட்ட பிரச்சனையாக சரி, உங்களுக்கு வழிவிடும், உங்களுக்கு அது மடங்கும், உங்க இடத்துல கீழே விழும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். அதுக்கப்புறம் சொல்றாங்க, பாட்டே எழுதிட்டாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000. இத வந்துட்டாப்பா, இது சின்ன பையன் இல்லப்பா, பெரிய ஆளுப்பா. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில அந்த தேசத்துக்கு ஒரு சின்ன தெருவுல கூட தெரியாது அவரை. ஆடு மேய்க்கிறவன் அவங்க வீட்டுல ஓதிக்க. ஆனா கடைசியில அடிச்சு கொன்னதுல அந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல, பக்கத்து நாட்டிலே தெரிஞ்சுது. அவரு போகும்போதே இவர் தாண்டா அந்த பெரிய ஜெயிண்ட கொண்டது, கோலியாத்த கொண்டது இவர் தாண்டான்ட்டு பெரிய ஆள் ஆக்கிட்டார் ஏசப்பா. ஒரே ஒரு நொடி போதும் அவருக்கு. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர். ஹல்லேலூயா! தாவீது எத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பாரு, எத்தனை நாள் சோகப்பட்டிருப்பாரு, எத்தனை நாள் அவமதிக்கப்பட்டிருப்பாரு. ஆண்டவர் அதெல்லாம் ஒரு செகண்ட்லயே மாத்திட்டார். பெரிய வெற்றி கொடுப்பார். எப்போது அவரை உண்மையாய் ஆராதிக்கிற ஜனங்களை அவர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை வழிவிடும். இந்த பிரச்சனையில இருந்தா என்னால மேற்கொள்ள முடியல, நானும் உபவாசிக்கிற ஜெபம் பண்றேன், இந்த பிரச்சனையில இருந்து என்னால போக முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பாவால உங்க கூட இருந்தாருன்னா பிரச்சனை உங்களுக்கு வழிவிடும். ஆமென். எகிப்தில இருந்து விடை பெற்று போகிறதுக்காக தப்பிச்சு, அதாவது கானான் தேசத்துக்கு போறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வராரு. தெரிஞ்சிச்சு இவங்க தப்பிச்சுதான் ஓடுறாங்கன்ட்டு. பின்னாடி ஒரு பிரச்சனை, முன்னாடி போய் பார்த்தா கடல். எல்லாம் சொல்றாங்க, நான் அங்கே இருப்போமே, இந்த கடல்ல மாட்டி நாங்க சாகுறதுக்கான்னு கேக்குறாங்க. ஆமென். என்ன ஆகுது, போறாங்க. என்ன போகும் பொழுது ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறாங்க. எங்க கடல் இருக்கிற ஆழத்தை யாராலும் இன்னும் கண்டே பிடிக்க முடியல, அது ரொம்ப ஆழம் கடல். ஆனா அந்த கடல் என்ன ஆகுது, பிளந்து அவங்களுக்கு வழி விடுது. கடல் பிளந்து மட்டும் வழி விடல, கடல் எப்படி ஆகுதான், அப்படியே தரையா மாறுது. இந்த நல்லா நீங்க தோண்டி பாருங்க, தோண்ட 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 இல்ல நீங்க மணல் இது பண்ணாலே ஈரம் அப்படியே இருக்கும். கடல் இருந்துனாவும் எல்லாமே தரெல்லாம் ஈரமா தானே இருக்கும். ஆனா கடல் பிளந்து அந்த தரை வட்டாந்தர தரையா மாறுதான். எப்படி, நடந்து போற பாதை மாதிரி ஏசப்பா மாத்துறாரு. இல்லைன்னாவும் அவங்க எல்லாம் அப்படி நடக்கும்போது சததியா சேர்ல மாட்டின்னு அப்படியே நடப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? மாட்டின்னு ஒரு சிலர் அப்படியே மூழ்கி கூட போக வாய்ப்பு இருக்கு சேத்துல. ஆனா தரை என்ன ஆகுதுதான், பிளாட் ஆயிட்டு, அது எப்படி சொல்றது, தரை போடுவாங்க பாத்தீங்களா மொட்டை மாடியில வீட்டுல எல்லாம், அந்த மாதிரி ஏசப்பா என்ன பண்றாரு, தேவதூதர்ல கொண்டு கடலை பிளந்து தரை போட்டு இப்ப போகும் பிரச்சனைக்கு மேலன்றது. ஹல்லேலூயா! பிரச்சனை நம்மளுக்கு வழி விடும். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது முன்னாடியே இருக்கலாம் பின்னாடியே இருக்கலாம், ஒரே பிரச்சனை தாக்குது சொன்னா, ஆனா கர்த்தர் பிரச்சனை கொண்டு பிரச்சனையை முடிப்பார். அவங்க வந்தாங்க, தாண்டி போயிட்டாங்க. அடுத்தது பார்வோன் ஜனங்கள்லாம் வராங்க, எகிப்தியர்ல வந்து இப்ப கடலை மூடுறாரு. வந்த பிரச்சனை இங்க பாருங்க, இந்த கரையில இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை.
அந்த கரைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில அர்ச்சனை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த கரையில இருக்கிற ஐயோ எப்படி அவங்க வராங்க. ஆனா கர்த்தர் சமூகத்துல இருந்து நீங்க முன்னோக்கி போகும்பொழுது, தேவனே நம்பிக்கையா, தேவனே உங்க பலனாக கொண்டு போகும்பொழுது அந்த கடல் வழி விடும். அதுக்கப்புறம் நீங்க கடந்து போகும்போது இதுவரைக்கும் நீங்க பார்த்த பிரச்சனை, இதுவரைக்கும் நீங்க பார்த்த தோல்வி, இதுவரைக்கும் நீங்க பார்த்த அவமானம், துக்கம், பாடு, வேதனை, கடல் எதுவாக இருந்தாலும் சரி, அது மூடப்படும், அது அழியப்படும். ஹல்லேலூயா. கடல்ல எப்படி மூழ்கி அழிஞ்சாங்களோ எகிப்தியர் ஜனங்கள், அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனை முழுக போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை முழுக போகுது, என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை முழுக போகுது. ஆண்டவர் செய்கிறார், அவர் சமூகத்துல நான் அடங்கி இருக்க போகிறேன். ஆமென். நம்ம அவர் சமூகத்துல அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும். ஆமென். இந்த உபவாச நாள்ல நீங்க முதல்ல அடங்கி இருக்கிறதுக்கு நீங்க அடக்க வேண்டியது என்னன்னா, அது ரொம்ப கஷ்டம், அதை அடக்கவே முடியாது. ஆனா அடக்கிட்டீங்கன்னா நீங்க வேற லெவல்ல போயிடுவீங்க. என்னது? வேற லெவல்ல போயிடுவீங்க. ஆமென். அதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துப்போம். ஷட லபா கண்டா ரீபாடா நாமா. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை எடுத்தாச்சா? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். அப்படியே 5வது வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அளவுமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை, புரியுதுங்களா? சின்ன நாக்கு தான், ஆனா நெருப்புக்கு சமமா இருக்கான். நான் சொன்ன பாத்தீங்களா, காட்டுல போயிட்டு ஒரு சின்ன நெருப்பு பத்த வச்சா ஆகுது, பத்திக்கு எரியுது. அந்த மாதிரிதான் சின்ன நாவு, அதை நீங்க அடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், காட்டை கொளுத்துற மாதிரி. அந்த காட்டை உங்க வீட்டா நினைச்சுக்கோங்க, அந்த காட்டை உங்க குடும்பமா நினைச்சுக்கோங்க, அந்த காட்டை உங்க வாழ்க்கையா நினைச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அந்த காட்டை என்ன நினைச்சுக்கணும்? உங்க வாழ்க்கைய உங்க குடும்பம் வீட்டா நினைச்சுக்கோங்க. அந்த நெருப்பை உங்க நாவா நினைச்சுக்கோங்க. சோ நீங்க எதை கொளுத்தணுமோ அதை கொளுத்தணும். நிறைய பேரு நாவை வச்சுட்டு தேவையில்லாத நம்ம கொளுத்துறோம். நம்ம நாவை வச்சு பிசாசை எரிய வைக்கணும். ஹல்லேலூயா. அவனுடைய பாவங்களை எரிய வைக்கணும். இயேசுவின் நாமத்தால பிசாசை எரிஞ்சு சாம்பலா போ. ஹல்லேலூயா. நம்ம அக்கினியை ஆண்டவர் வச்சிருக்கிறார் நமக்குள்ள. நாவை என்ன பண்றா? எரியிற நெருப்பா இருக்கு. சோ நம்ம எதை எரிக்கிறோம்ன்றது மேட்டர். நம்ம எதை எரிக்கிறோம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த நாவை நம்ம அடக்கும் போது அல்லதெல்லாம் செய்யும். படிங்க, அப்படியே 6 படிப்போம். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் நகர அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. 7வது படிப்போம். அப்படியே சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தினால் அடக்கப்படாதும் உண்டு. அல்லேலூயா. அடக்கப்படாததும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாதுள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறதா. அல்லேலூயா. அப்படியே 9 படிங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோமா? அங்க பாருங்க, துதித்தாலும் சபித்தாலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கால் ஆகாது அப்படின்னு சொல்றார். என்ன ஆகாது? துதிக்கிற வாயில சபிக்கிறீங்க, சபிக்கிற வாயில துதிக்கிறீங்க. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. அது ரொம்ப தவறு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க யாக்கோபுல, அப்படி செய்யறது பண்ணவே கூடாது. துதிக்கிற வாயில என்ன பண்ணுவாங்க? சபிப்பாங்க. சொல்லணும்னா தப்பா நினைச்சீங்க இப்படி சொல்றேன்ட்டு பொதுவாக தான் சொல்றேன். சனிய நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட, சீரழிஞ்சிடுவ. இதெல்லாம் தவறு. எது? சிலர் பிள்ளைங்களே சபிப்பாங்க, சிலர் பிள்ளைங்க பெற்றோர்களை சபிப்பாங்க, இல்ல மாமியார் மாமனார புருஷனை மனைவி சபிப்பாங்க.
இல்ல சொந்தக்காரங்களை சபிப்பாங்க, இல்ல குடும்ப உறவினர்களை, அதாவது நண்பர்களை சபிப்பாங்க, இல்ல யாரோ ஒருத்தர் சண்டை பண்ண அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் நாசமா போயிடுவான், அவன் பொண்டாட்டி பேரு செத்து போயிடும், அவன் புள்ளை பிறக்க போற சிறின்னு அவன் கர்ப்பம் தான் அந்த குழந்தை கர்ப்பத்துல இறந்து போயிடும். இது ரொம்ப தவறு. இது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒரே நிமிஷம், இல்ல அதுல 9 என்ன சொல்லப்பட்டது, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படியே உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோமா. அதுதான் சொல்றாரு பாருங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கல் ஆகாது என்றாரு. இப்படி நீங்க பண்ணக்கூடாதுன்றாரு. உங்க நாவை சபிக்காதீங்க. யாரை வச்சு? மரணத்தையும் ஜீவனையும் நாவின் அதிகாரத்துல வச்சிருக்காரு. நாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? சபிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்களை மட்டும் தட்டுறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்டான இன்னொன்னு பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட. அது ரொம்ப தவறு. அல்லேலூயா. ஆன்லைன்ல பாக்குறவங்க சொல்ற குறை சொல்றது இருந்தாலே நமக்குள்ள என்ன இருக்கு? பிசாசோட செயல் இருக்கு. குறை சொல்ற எண்ணமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? குறை சொல்ற எண்ணம், நோக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒருத்தங்களை நம்ம பிடிக்கலையா, ஒதுங்கிடணும். கரெக்டா இல்லையா? பிடிக்கல, ஏசப்பா இவர் பண்றது எனக்கு பிடிக்கல, இவரை மன்னிங்க, இவர் நீங்க இது பண்ணுங்க சொல்லிட்டு, நான் இவருக்கு எனக்கு சண்டை இல்லை, பகை இல்லைன்னு சொல்லிட்டு நமக்குள்ள பேசிட்டு அப்படியே சைலண்டா கடந்து போகணும். ஆமென். அப்ப என்ன ஆச்சு? அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? ஒரு சிலர் அவர் பண்ண தப்பா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? கொளுத்தி போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன சொன்னேன்? நான் என்னவா இருக்கு? நெருப்பா இருக்கு. நீங்க கொளுத்துவீங்க, இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க ஊதுறதுக்கு. ஊதி 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 அந்த காட்டே பத்திக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரிதான் கொளுத்தி போட்டு பட்டாசுன்னுவாங்க. அந்த மாதிரி கொளுத்தி போட்டு அந்த தவறு. அது ஒரு பாஸ்டர், இது ஒரு சாட்சி நினைக்கிறேன், ஏதோ ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, அது எனக்கு சரியா தெரியல. ஒரு அம்மா வந்து குறை சொல்லினே இருக்குமா, குறை சொல்லிட்டே இருந்தாச்சு. ஒரு பாஸ்டர் வந்து ஒரு அம்மா பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா வந்தாங்க. எல்லாரும் ஜெபம் மீட்டிங் வச்சாங்க. அப்போ ஒரு அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அம்மாக்கா என்னன்னு தெரியல, ஒரு அம்மாவுக்கு மட்டும் என்ன பண்ணாங்க, காப்பில சக்கரை போடல. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, பாஸ்டர் எல்லாருக்கும் இது பண்றாரு, அவங்களுக்கு மட்டும் பால் கொடுக்குறாரு, அதுல சக்கரை போடாம கொடுக்குறாரு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டாங்க பாஸ்டரை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு. இது பாஸ்டர் காதுக்கு வந்துடும், எப்படி இருந்தாலும் பாஸ்டர் காதுக்கு வந்துடும். வாட்ஸ்அப்போட ஸ்பீடா இருக்க பாஸ்டர் கிட்ட. ஏன்னா ஆவியானவர் கிரியை பண்றே, அங்க பாரு அந்த பொம்பளை உன்னை பொய் சொல்றா, தப்பா பேசுறா, ஆண்டவர் சொல்லுவாரு இதெல்லாம் இது பண்றாங்கன்ட்டு. அது நம்ம என்ன பண்ணா மன்னிக்கணும். பாஸ்டரை கூட சேர்ந்துருக்கு என்ன சபிக்கிறீங்க, நீங்க நாசமா போயிடுவீங்கன்னா என்ன ஆகும்? அது வேஸ்ட். பாஸ்டர் என்ன பண்ணும்? அவங்களை மன்னிக்கணும். ஏன்னா இப்ப ஏசப்பா சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னென்னு அறியாம இருக்கிறார், இவர்கள் செய்கிற பாவங்களை மன்னியும் சொல்ற. கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. ஆமென். அவரை உமிழ் நீர்னால துப்புனாங்க, காரி அவரு மண்டையில பொட்டுனாங்க. ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவமதிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார். அப்படிப்பட்ட இயேசு என்ன சொல்றாரு? பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்பா, பாவங்களை. அந்த லாஸ்ட் மினிட்ல யாரா சொல்ல முடியுமா? அதுலயே சொல்றாருங்க. அப்படி சொல்லிட்டு மரணத்தை அவர் ஜீவனை விடுறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர். ஆமென். சோ ஏசப்பாவே பாருங்க, எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க, நான் எப்படி நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி ஆகுறது, எப்படி இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்களே. ஏசப்பா பாருங்க, லாஸ்ட்ல கூட விட்டு கொடுக்கவே இல்லை. சிலுவையில மாட்டி எங்க அப்பாவை வச்சுட்டாங்க, அப்ப கூட இல்ல, என் மகன்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பசங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இவங்க செய்ததை மன்னிங்கன்னு சொல்றாரு. எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க, இதுக்கு மேல நான் கட்டுப்படுத்த முடியாது, இதுக்கு மேல கோபத்தை அடக்க முடியாது, பொங்கி எழ போறேன்னு சொல்லுவாங்கல்ல. பொங்குங்க, சோறு பொங்கும், பொங்குலு பொங்கும், குக்கர் பொங்கும், எல்லாம் பொங்கும், பிரச்சனை பொங்கும், பத்தினி எரியும், வீட்டுல சண்டை, குடும்பத்துல பிரச்சனை. நீங்க வீட்டுல அடுப்புல இருக்கிற சமையல் தான் பொங்கணும், நீங்க பொங்க கூடாது. நீங்க பொங்குனீங்கன்னா குடும்பம் நாசமா போயிடும், நீங்க பொங்குனீங்கன்னா வாழ்க்கை வீணா போயிடும். ஏன்னா பொங்குறது ஆண்டவர் இதை பொங்கி நீ சாப்பிடுதான் வச்சிருக்காரு. நம்ம பொங்க ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. நம்ம என்ன சொல்றாரு? அடங்கி பொங்கனா 1 பேதுரு 5:6 சொல்றாரு. நம்ம என்ன பண்ணோம்? அடங்கி போகணும். சோ நம்ம என்ன பண்ணோம்? அடங்கி போகணும். அப்படிதான் நான் சொன்ன அந்த சாட்சி. அந்த அம்மா என்ன பண்றாங்க சொல்லிட்டாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு பாஸ்டர், மறுபடியும் 2வது வீட்டுக்குட்ட வச்சுட்டு எல்லாருக்கும் இது பண்ணிட்டு அந்த அம்மாக்கு
இது பண்றாங்க. அப்ப சொல்றாரு, மா அந்த அம்மாக்கு சொன்னல ஒரு அம்மாவுக்கு சக்கரை போடாம, அந்த அம்மாவுக்கு மறுபடியும் சக்கரை போடாம அவங்க முன்னாடி சொல்றாரு. காரணம் ஏன்னா அவங்க சுகர் பேஷண்ட். அது அவங்க ஏற்கனவே பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. தனியா வந்து பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு சக்கரை இல்லாம இது கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிது, ஐயோ பாஸ்டரை பத்தி நம்ம ரொம்ப தப்பா சொல்லிட்டோமே, அவர் ஒரு கண்ணில் பாக்குறாரு, இன்னொருத்தங்க ஒரு கண்ணில் பாக்குற சொல்லிட்டு அப்புறம் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறாரு. பாஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டேன், நீங்க சொன்னது எனக்கு தெரியுமா, அவங்களுக்கு என்னவோ அதுதான் நான் கொடுத்தேன், நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, சரி போங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணாரு, மன்னிச்சு விட்டாரு. புரியுதுங்களா? குறை சொல்றது ரொம்ப தவறுங்க. ஏன்னா வேதாகமத்துல மிரியாம் மோசேயோட அக்கா என்ன பண்றாங்க, மோசே மேல கோவப்படுறாங்க. மோசே என்ன சொல்றாங்க, மோசே நான் கூட தேவன் ஆராதிப்பேன், அவரு கூட என்கிட்ட பேசுவாரு அப்படின்னு அவங்க மட்டம் தட்டுறாங்க. ஏசப்பா இறங்கி வந்துட்டாரு கீழே. ஏசப்பா தப்பு பண்ண ஸ்திரீயை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்படைச்சமா போமா, அவர் பாவிகள் கூட உட்காந்து சாப்பிட்டாரு. ஆனா அவரை நேமித்த ஆளை, அவர் அழைச்ச ஆளை தப்பா பேசுனாங்க பாருங்க, அவர் தெரிந்தெடுத்த ஆளை தப்பா பேசுறாங்க பாருங்க. இறங்கி கீழே வந்துட்டாரு. கீழே வந்துட்டு கூப்பிடுறாரு. யார? ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிடுறாரு, மோசையும் கூப்பிடுறாரு. வாப்பா நீங்க அவங்க 2 பேரும் கூட்டின்னு வான்றாரு. கூட்டின்னு வந்துட்டுல மோசை நீ அங்கே இல்லை, அவங்க 2 பேரும் முன்னாடி அனுப்புன்றாரு. முன்னாடி அனுப்பிச்சுட்டு கேட்கிறாரு, நீங்க என்ன என்னுடைய தாசனாகிய மோசை நீங்க தப்பா பேசுறீங்களா? அவன் என் வீட்டில் ஒரு எந்த இடத்துல பிரியமா இருக்கிறார். நான் என்ன சொல்றாரு, முகமுகமாய் பேசுறேன். ஏதோ சொப்பனத்தினால கனவுனால மட்டும் பேசுற, தரிசனத்தினால முகமுகமாய் அவனோட பேசுற. அப்படி இருக்க நீங்க எப்படி அப்படி பேசணும்ட்டு ஆரோனும் பயந்துட்டாங்க, மிரியாம பயந்துட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மிரியாம உள்ளுக்குள்ள மாறல. சரி பரவாயில்லன்ட்டு அப்படியே ஏசப்பா தானே சொல்றாரு, எதுவும் பண்ண மாட்டாரு, அப்படியே அமைதியா பண்ணிட்டாங்க. மாத்திக்கிற சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு ஏசப்பா என்ன பண்றாரு, உன் உள்ளத்தையே அறிய கத்துறாரு. இவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பாக்கே டஃப் கொடுக்குறாங்க. மாறுற மாதிரி நடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. உள்ளந்திரித அறிந்த கர்த்தர், நீ என்ன நினைக்கிற அவரு தெரியும், ஏன்னா தாயின் கருவில் தோன்றதாக முன்பதாக நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்றாரு. இவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆரோன் மாறிட்டாரு, இவங்க மாறல. வெளியே வந்து இயேசுவ மேல போயிட்டாரு. இந்த அவன் மாறாம அப்படியே நடந்து போய் நினைச்சு பாருங்க. வெளியே வந்துருந்தாங்க. உடனே உடம்பு உறைஞ்சி அப்படியே குஷ்டரோகம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுல 7 நாள் அவங்க பிரயாணம் தடைப்பட்டுச்சு. ஏசப்பா கிட்ட போய் ஆரோன் ஓடி வர்றது, மோசை கிட்ட ஆரோன் ஓடி வர்றாரு. அப்பா என்னோட சரீரமா ரத்தமா இருக்கிறா, இவ இப்படி இருக்கிறாளேன்னு சொல்றாரு. மோசை போய் ஏசப்பா கிட்ட வேண்டாரு, இவ்வளவு சரி பண்ணுங்கன்ட்டு. ஏசப்பா சொல்றாரு, ஒரு தகப்பன் ஒரு காரி ஒரு மகளையோ துப்புனா அந்த அசிங்கம் 7 நாள் இருக்கிறபடி இவளை நீங்க என்ன பண்ணுங்க, ஊர்ல 7 நாள் என்ன பண்ணுங்க, ஒதுக்கி வைங்கன்றாங்க. அவங்களால 7 நாள் பிரயாணம் தடைப்பட்டுச்சு கானான் ஊருக்கு போறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு அவங்க மன்னிச்சுக்கு அப்புறம் அதுக்கப்புறமேட்டு தான் மிரியாம்னா ஆண்டவர் பயங்கரமா அவங்களை வச்சிருந்தாரு. ஒரு கட்டத்துல மோசைய அந்த பெட்டியில கூட்டிட்டு போயிட்டு அந்த அம்மா கிட்ட விடுறதுக்கு அந்த எல்லா ஆண் குழந்தைய கொலை பண்ணணும்னு சொன்னார்ல, அந்த மோசையை காப்பாத்துறதுக்கு இவங்களதான் இருந்தாங்க. அந்த இடத்துல போய் அந்த ராஜா அந்த அரண்மனையில விட்டுட்டு அந்த அம்மா கேட்பாங்க, இது அவங்களே சொல்லுவாங்க, இந்த குழந்தைய பராமரிக்க நான் இஸ்ரவேல் ஜனத்துல இருந்து ஒருத்தவங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவை தான் கூட்டின்னு வருவாங்க, மோசை அம்மாவை தான் கூட்டின்னு வராங்க. அப்படி நல்லவங்களா இருந்தாங்க, அப்படி புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தவங்க கடைசியில இந்த தவறு பண்ணதுனால மிரியாம் என்றால் கசப்பென்று ஆயிடுச்சு, மிரியாம் என்றால் கோபம் என்றும் ஆயிடுச்சு, மிரியாம் என்றால் பொறாமைன்னு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஒரே ஒரு தவறு, நாவ அடக்கல. என்ன பண்ணல? நாவ அடக்கல. நாவு மட்டும் ரொம்ப மோசங்க. நாவை ஒழுங்கா அடக்கணும். நாவை எது கொடுத்துருக்காரு? அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஏசப்ப பார்த்து அப்பால இப்போ சாத்தானே சொன்னாரு, கடலை பார்த்து அதட்டுனார், குஷ்டரோகியை பார்த்து சொட்டு சுகமாகினார், பிசாசுகளை துரத்தினாரு, வெளியே போன்னு சொன்னாரு. அதுக்குதான் நாவை குத்துக்கிறாரு. நம்ம பிள்ளைங்க சிலர்தான் பாருங்க, நாவிலே என்ன பண்ணுவாங்க, அசிங்கமா பேசுறது. அது ரொம்ப தப்பு. இதுல வேற சொல்லுவாங்க, இந்த வார்த்தை அசிங்கமே இல்ல, அந்த வார்த்தை அசிங்கமே இல்ல, அது இவங்களாம் சொல்றது அசிங்கம்ன்றது. அது ரொம்ப தப்பு. அசிங்கமா பேசுறது என்னது? கெட்ட வார்த்தை பேசுவது தவறு. சத்தமா சொல்லுங்க, கெட்ட வார்த்தை தவறு. அதே மாதிரி பொய் பேசுவது என்னது? தவறுதலாக இருக்கு. சங்கீதம் 12:2 அதிகாரம் 2-3 வாசிப்போமா? சங்கீதம் 12 அதிகாரம் 2-3 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம். அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவாராக. பெருமைகளை என்னது? பொறுமை இல்லை. என்னது?
பெருமைகளை பேசுகிற நாவுகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அறுத்து போடுவாராம். பெருமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. பெருமையை நம்ம என்ன பண்ணோம்? ஒதுக்கி வச்சிடணும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பொய் பேசக்கூடாது. சிலர் பாருங்க, பொய்யே வாழ்க்கையாவே இருக்கும். அது என்ன பண்ணோம்? நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கணும். பொய் பேசுறது என்ன பண்ணோம்? நிறுத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா என்ன சொல்றாரு? பொய்களின் பிதா அவன். யாரு? பிசாசு. ஆண்டவர் நீதி உள்ள தேவன். ஆமென். உண்மை உள்ள தேவன். அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தா இருக்க வேண்டும் சொல்றாரு. ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா ஆக கடவான். பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம பயத்தோட இருக்கணும். பரிசுத்தமா ஆண்டவர் நம்ம பரிசுத்தத்தோட ஆராதிக்கணும்ட்டு. ஆமென். அவர் காட். அவர் ராஜாதி ராஜா, யூத ராஜ சிங்கம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்க. சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நீதிமொழிகள் 21:6 எடுத்து பாருங்க. நீதிமொழிகள் 21:6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை 21:6 பொய்நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்குமா? என்னது? பொய்நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவர்கள் சாவை தேடுகிறது போல விடுகிற சுவாசம் போல இருக்கும். பொய் நாவினால் நம்ம பொருளை தேடணும்னு வச்சுக்கிறேன். நம்ம என்ன சாவை தேடுறோமா? என்ன பண்றோம்? பொய் நாவினால இந்த பொருளை சொல்லி வாங்கலாம், இந்த பொருள் இது பண்ணி வாங்கலாம். நம்ம என்ன பண்றோமா? நம்மளுடைய ஆயில நம்ம குறைச்சிக்கிறோம். நீங்க நினைச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொய்ய பேசக்கூடாது. பொய் பேசவே தடுக்க முடியல, கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 100 பொய் பேசிங்கன்னா 90 மாத்துங்க. அப்படியே அடுத்த நாள் 80 மாத்துங்க. அடுத்த நாள் 70 மாத்துங்க. அடுத்த நாள் 60 மாத்துங்க. அடுத்த நாள் 50 மாத்துங்க. அப்படியே 50, 40, 30, 20, 10, 5, 2, 3, 1, 0. ஆமென். மாத்த முடியும். புரிதுங்களா? ஏன்னா என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய என்னில் பலனுண்டு. சத்தமா சொல்லுங்க, என்னில் பலனுண்டு. ஆமென். நம்ம நாவ் எப்படி இருக்கணுமா? பொய் பேசாம இருக்கணும். உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பொய் பேசி ஒருத்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார். ஆமென். பொய் பேசி ஒருத்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை. சீரியஸாங்க, எத்தனை பேருக்கு எலியா தெரியும்? ஆமென். எலியா தெரியறவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணிருந்தாரு? இந்த உலகத்துல பயங்கரமா ஊழியம் செஞ்சாரு. அவரை மாதிரி ஒரு ஊழியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஊழியக்காரர் அவரு கடைசி வரைக்கும் சாகவே இல்லை. ரதத்தினால மேல ஏறி போனாரு. அவரை கொன்றுவேன்னு சொன்னவங்களாம் செத்து போயிட்டாங்க. அவரை மிரட்டினவங்களாம் கடைசியில ஏசப்பா கூட இருந்ததுனால அவர் ரதத்துல மேல ஏறி போனாரு. சாவாத தீர்க்கதரிசி அவரு. அப்படி அவர் போகும்பொழுது அவரோட அசிஸ்டன்ட், அவர் கூடவே அசிஸ்டன்ட் எலிசா என்ன பண்றாரு? அவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயரே நீங்க போகும்பொழுது எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு இரட்டத்தனையான வரங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய சால்வை ஒரு மேல விழுது. எலிசா தீர்க்கதரிசி பயங்கர அவரம் ஆகுறாரு. அவருக்கு அடுத்தது கேயாசு. யாரு? கேயாசின்னு இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணும்? வர வேண்டிய வரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலிசாக்கு ரெட்டை தனியா வந்துச்சு. கேயாசி கேட்டு இருந்தாருன்னா ரெட்டை தனியான 4 மடங்கா கொடுத்துருப்பாரு. ஆனா இவர் வர வேண்டிய இடத்துல வராம போன காரணம் ஒரு பொய் தான். ஆமென். அந்த பொய்னால அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாருங்க. பிரியமான ஜனமே, ஒரு பொய் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்படி கிரியை செய்து மட்டும் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதுல நம்ம 20வது வசனத்துல இருந்து பார்ப்போம் பாருங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவனை பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு பாரு. பொய்க்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவரு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலே இருந்து குதித்து
சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எபிராயிம் பள்ளத்தாக்கிலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான், பாருங்க எப்படி போய் சொல்றாரு. எலிசா நாகமான் கொண்டு வந்த ஒரு பொருளுமே வாங்கல. ஏங்க, தங்கல கிலோ கணக்கா தான் வந்தாரு. இப்போ ஒரு 10 கிராம், ஒரு சவர தங்க 34,000 ரூபாய், 35,000, 40,000 ரூபாய் ரேட் ஏறுது. கிராம் 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் பாருங்க எவ்வளவு, ஒரு சவரம். ஆனா அவர் எத்தனை வந்தது கிலோ, கிராம் இல்லங்க. அரிசி வாங்குவீங்களா 1 கிலோ 2 கிலோ, அந்த மாதிரி கிலோல தங்கத்தை எத்தனை வந்தாராம். மாற்று வஸ்திரங்கள், ராஜாக்கேத்த மாற்று வஸ்திரங்களை கொண்டு வந்தாரு. மனுஷன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ண மனுஷன், அபிஷேகம் இருக்கிற மனுஷன் பணத்துக்கு விலை போக மாட்டான். ஆமென். அபிஷேகம் பணத்துக்கு விலை போகாது. விலையேற பெற்ற அபிஷேகம். ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக ஓடுறானா, ஆமென், மனுஷர்கள் மத்தியிலயும் சரி, மனுஷர்கள் பொருள்கள் மத்தியிலும் சரி, உலகத்தின் பொருள்கள் மத்தியிலும் பணத்துக்கு அவன் என்ன பண்ண மாட்டான், மடங்க மாட்டான், விலை போக மாட்டான். ஆமென். அதுதான் எலிசா விலை போகல. அப்படியே எடுத்துட்டு போ. உனக்கு தேவை சுகம் தானே, சுகத்தை ஆண்டு கொடுத்துறாரு. எனக்கு நீ ஒன்னும் தர தேவையில்ல, அவருக்கு நீ உண்மையாரு, வேற தெய்வத்தை வணங்க மாட்டேன்னு அவரே சொல்றேன். இதுக்கப்புறம் ஏசப்பா தான் சொல்லிட்டு அது போதும் எனக்கு, அதை விட எனக்கு பெரிய இதுவே எனக்கு இல்லை, அனுப்பிச்சு விடுறாரு. கேயாசி என்ன பண்றாரு, கேவலமா பொருளுக்கு ஆசைப்பட்டு, ஏங்க எலிசா கடுத்து அவரு தான் வரணும், எலியா கடுத்து எலிசா, எலிசா கடுத்து கேயாசி தான் வரணும். ஆனா அவரு கேவலமா ஆசைப்பட்டதுனால போயிட்டு ஏசாப்பாவே நாமத்தை சொல்லி ஜீவனை நிமித்த போய் வாங்கன்னு சொல்லிட்டு எலிசா பேரை கெட்ட பேக்குறாரு. அவரு தான் அனுப்பி விட்டாருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க 23. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனே 2 பேர் மேல் வைத்தான். அங்க பாருங்க, அவன் மேட்டண்டைக்கு வந்த போது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ள போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசி எங்கிருந்து, அங்க பாருங்க எலிசா கேட்கிறாரு, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை சொல்றாரு. இஸ் லையிங், பொய் பேசுறாரு. என்ன பேசுறாரு சிஸ்டர், சத்தமா சொல்லுங்க. பொய் பேசுறாரு, எங்கும் போலையே. ஏங்க, ஆவியானவர் உள்ள இருந்து மரித்தவரை உயிரோட எழுப்புறாரு. அநேகருக்கு போய் சொல்றாரு, இந்த எண்ணெய், இந்த கச்சாடியில எல்லாம் வெறும் பாத்திரத்தை போய் நிரப்பு, உள்ள போயிட்டு சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயத்தை ஊத்து சும்மா சொல்றாரு. உங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்றாரு. சொன்னோன்னு எண்ணெயை ஊத்துறாங்க, அற்புதம் நடக்குது. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. இவரு அவர்கிட்ட போய் சொல்லலாமா? நீங்க என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்களோ ஆவியானவர் வெளிப்படுத்துறோம் தீர்க்கதரிசிக்கு. எலிசாக்கு ஆல்ரெடி வெளிப்பட்டாச்சு. அத சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோட கூட சொல்லவில்லையா? அங்க பாருங்க, நீ போகும்போது என் மனம் கூட வரலையா? நான் உன்னை இது பண்ணினேன், கர்த்தரும் கூட, அதாவது என் வரலன்னா கர்த்தரும் கூட இல்லையா? இவ்வளோ கேவலம் ஆயிட்டே அப்படிதான் கேட்கிறாரு அவர். அந்த காலத்துல அப்படி கேட்கிறாரு, இப்படி கேட்கிற மாதிரி. பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களை, ஒளிவு தோப்புகளை, ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும், இது காலமா? நீ வந்திருக்கிற இடத்துல நீ என்ன பண்ணும், உருவாகப்படணும் தீர்க்கதரிசியா. அதுக்கு இது நேரமா? இதெல்லாம் சம்பாதிக்கிறது நேரமா? பாருங்க எவ்வளவு பெரிய தங்கம் கோல்டு எல்லாத்துன்னு ஒத்துட்டு போவோம். எதனா இது நேரம் இல்ல, இந்த நேரம் கர்த்தருக்காக ஓடுற நேரம், கர்த்தருக்காக மாத்திர நேரம், நித்தியத்துல வழிநடத்துற நேரம் சொல்லிட்டு போறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் 27, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பின்தொடரும். அல்லேலூயா. உடனே அவன் உறைந்த மலையை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். மிக பெரிய தீர்க்கதரிசியாக வேண்டியவர்.
கேயாசி என்ற புஸ்தகம் பைபிள்ல வர வேண்டியது இருந்துச்சு. எலிசா, சாமுவேல், இப்படி ஒரு தீர்க்கதரிசியின் மத்தியில கேயாசின்னு ஒரு தீர்க்கதரிசி வேதாகமத்துல வர வேண்டியதா இருந்தது. அவர் செய்கிற அற்புதங்களை சொல்லப்பட வேண்டியதா இருந்தது. ஆனா ஒரே பொய் வாழ்க்கையே சீரழிச்சிடுச்சு. ஒரே பொய் என்ன ஆயிடுச்சு? வாழ்க்கைய அழிச்சிடுச்சு. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பொய் பேசுறத மாத்திக்கோங்க. அடக்கவே முடியலன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா பொய்களின் பிதா பிசாசு. நீதி உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஏசப்பா நாங்க இனி பொய் பேசக்கூடாது ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள பரிசுத்தத்தை நாங்க பேசுகிறோம்ப்பா. எங்களுக்குள்ள நாங்க பரிசுத்தத்தை பேசுகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இறங்கி எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா யாக கடவான்னு சொன்னது போலப்பா எங்களை நீர் பரிசுத்தமாக்குங்கப்பா. எங்களை நீர் பரிசுத்தமாக்குங்க. ஷண்டா லேபா காண்டா ராடா யாகோ டாராடா நாமா ஷீபாடா ரகாடா ரபோ ரீபண்டரமா இயேசுவின் நாமத்தினால எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஷாட்டா ராபா கண்டா லேபா கந்தா ராபா காடா நாமா இயேசுவின் நாமத்தினால எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க செயல்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க நாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க பேச்சு இனி பரிசுத்தமா மாறணும். எங்க நடத்தை பரிசுத்தமா மாறணும். அப்பா நாங்க இனி பரிசுத்தமாய் வாழணும்பா. கர்த்தருக்காக நிக்கணும்பா. ஆண்டவர் ஏசப்பா தானியேல் ஜெபிக்க கூடாதபடி கட்டளை பெறப்பட்டிருந்தோம். அவரால் ஜெபிக்காம இருக்க முடியல. காரணம் கர்த்தருடைய ஆவி அவரோடு இருந்தது. ஜெபிக்கிற ஆவி அவரோட இருந்தது. ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மிஷாயில், அசரியா அவங்க 3 பேரையும் எடுத்து தீக்குள்ள போடுறேன்னு சொன்னாங்க. நீங்க எங்க தேவனை ஆராதிக்கலனா அவங்க வைராக்கியமா நின்னாங்க. காரணம் கர்த்தரை தான் நாங்க ஆராதிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவி எங்க மேல ஊற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட விண்ணப்பத்தின் ஆவி எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? அப்பா எங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க. அப்பா தானியேல் போல ஜெபிக்க கூடாத கட்டளை பட்டிருந்தோம். அவரால ஜெபிக்காம இருக்க முடியலப்பா. எங்க மேல அப்படி ஒரு ஆவி ஊத்துங்கப்பா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? நீ ஏதோ ஜெபத்தை என் தேவைக்காக, என் சூழ்நிலைக்காக, என் வாழ்க்கை மாறுவதற்காக மாத்திரம் உங்க தேடாம உண்மையே நான் பற்றிருக்கபடி மாற்றுங்கப்பா. என் தேவையே நீங்களா மாறுங்கப்பா. அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஏசப்பா நேசிக்கிறவங்க மாத்திரம் இழந்துட்டு போமா. ஆண்டவரே உண்மை இடத்துல நான் தாழ்த்துக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆன்லைன்ல பாக்குறவங்க சரி அப்படியே இருக்கிற நம்ம எல்லாம் கண்களை மூடி எங்க மேல உங்க ஜெபாவை ஊற்றுங்கப்பா. எங்க மேல உங்க விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுங்கப்பா. அப்பா என் விசுவாசிகளை ஜெபிக்கணும்ப்பா. ஆன்லைன்ல பாக்குறவங்க வாழ்க்கையில ஜெபத்தின் ஆவி ஊற்றப்படணும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால இயேசுவிலே தருகிற சபை ஜெபத்தினால முழுங்கப்படணும். நாங்க எல்லாரும் ஜெபிக்கணும்ப்பா. பற்றி எரியணும். ஜெபாவி எங்க மேல எரியணும்ப்பா. எங்க நாவுகள் எல்லாம் ஜெபிக்கிற நாவை மாற்றுங்க. உலகா யாரும் முடங்கி போகும். நாம யாரும் அடிக்கை தேவனே என்று மாற்றுங்க. ஜெபாவி ஊற்றி ஜெயிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திரட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெயிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திரட்டும். ஜெபாவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே. அப்பா
ஊற்றப்படணும்பா. ஜெபாவி ஊற்றப்படணும். ஷாடா லேபா கண்டா ராடா நாமா காடா ரிகோகோ லேபாண்டா ராபா ஷாடா ரிபாமா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஆவி, ரட்சிப்புக்குள்ள நடத்துற ஆவி, பரிசுத்தத்துல நடத்துற ஆவி இயேசுவின் நாமத்தினாலப்பா ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க, துதிக்கிறவர்களாய் மாற்றுங்க, உங்களுடைய ஆராதனை செய்கிறாய் மாற்றுங்கப்பா. இப்பொழுது 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 தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. போன மாசம் நேத்து நம்ம இதே மாதிரி இதுக்காக ஜெபிச்சோம். ஆண்டவர் அதை காமித்தாரு, நம்ம இடத்த காமிச்சோம். இன்னைக்கு இதை நீங்க மேல அப்படியே நம்ம ஒண்ணு ஒண்ணா சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் அப்படியே அது மேல கை வச்சு 2 பக்கத்துக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். அப்படியே அது மேல கை வைங்க. டோட்டலா நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் everyone should be placed on your hand. எல்லாரும் இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா பாக்குறவங்க சொல்றேன், இது வந்து சபைக்கு தேவையான பொருட்கள். இயேசுலே பார்த்திருக்கிற சபைக்கு புதிதா வாங்க வேண்டிய பொருட்கள், ஆல்ட்ரேட் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கு நம்ம சபையில. அதே போல உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்போ வரும், நம்ம வந்து புதுசா ஒரு சபை கட்ட போறோம். அந்த இடத்துக்கு அநேக தேவைகள் இருக்கு. நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்த பார்க்கலாம். அதுக்காக ஜெபிங்க. அதற்காக நீங்க கொடுக்கணும்னா இது கட்டாயம் அல்ல, ஆனா கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவப்பட்டாருன்னா நீங்க அதுக்காக ஒரு விதையை எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க கொடுக்கிறீங்க. ஆமென். கொடுக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். ஆமென். அவர் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய ஸ்தலத்தை கட்டி எழுப்பி அங்க ஆராதனை செய்ய போறோம். அங்க அநேகருக்கு சுகத்தை, விடுதலையை, மாற்றத்தை, ரட்சிப்பை, பரிசுத்தத்தை, நித்தியத்தை வழிநடத்த ஆண்டவர் செய்ய போகிறாரு. சோ அந்த இடத்துக்கு மின்சார தடையா இருக்கு, அதற்கு நம்ம ஒரு மின்சார வர்றதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல அதுக்கான பொருட்கள், அதற்கான தேவைகள். சில பேர்கிட்ட என்கிட்ட காசு இருக்கு, அதாவது நான் கடை வச்சிருக்கேன், சிமெண்ட் இருக்கு, என்கிட்ட கார்பெண்டர் இருக்கு, இந்த மாதிரி பிளம்பர், எலக்ட்ரிஷியன், எனக்கு ஆட்கள் இருக்காங்க, மேஸ்திரி, கொளுத்த இதெல்லாம் இருக்காங்கன்னா எது வேணாலும் நீங்க அனுப்பலாம். ஆமென். இது இப்படிதான் பண்ணணும் இல்ல, நீங்க காசாவும் கொடுக்கலாம், இல்ல கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க இப்படி ஆட்களை அனுப்பலாம். ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஏதாகிலும் நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். அல்லேலூயா. அவர் கொடுத்ததை அவருக்கு என்ன பண்றோம், நம்ம திருப்பி கொடுக்கிறோம். அவர் இரட்டத்தனியாய் நம்ம கொடுப்பார். அவர் பயங்கரமான கர்த்தர். ஆமென். ஆண்டவர் சொன்னதுதான், உன் ஊழியத்துக்கு, அதாவது கர்த்தர் கொடுத்த என்னுடைய ஊழியத்துக்கு விதைக்கிறவங்களை, தாங்குறவங்களை அவர் என்ன பண்ணாரு, உயர்த்துவேன்னு சொன்னார். அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. சோ இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த இதுக்கு, இந்த தேவைக்கான பொருட்கள் நம்ம அப்படியே ஜெபிக்க போறோம். இந்த ஃப்ரண்ட்ல இந்த மிக்சர்ல இருந்து நம்ம அப்படியே ஜெபிப்போம். கையை வச்சு, ஏசப்பா இதற்கான தேவைகளை சந்திங்க, இதற்கான பொருளாதாரத்தை சந்திங்க. ஒவ்வொரு பொருளும் இப்பொழுதே சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இதற்கான அப்பா பணத்தை சந்திங்கப்பா. யாரை கொண்டு இதை செய்ய போறீங்களோ, எந்த மனுஷனை கொண்டு செய்ய போறீங்களோ அப்பா, யாரை இதற்கான நியமிக்கிறீங்களோ அவரை கொடுங்கப்பா. கொடுக்கிற விசுவாசிகளை எழுப்புங்க. கொடுக்கிற அப்பா ஆண்டவரை என் விசுவாசிகள்லாம் கொடுக்கும்படி அவங்க சம்பாதத்தை உயர்த்துங்கப்பா. சம்பாதியம் கொடுக்கறதுக்காகவே உயர்த்தப்படுவதாக. இதுவரைக்கும் அவங்க கம்மியா வாங்கின சம்பளம் எல்லாம் முற்றிலும் முடிந்து அதிகமாய் வாங்கும்படி, ப்ரமோஷன் வாங்கும்படி அவங்க அப்பா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும்படியே அவங்களுக்கு உயர்த்துங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. அப்பா எந்த மனுஷனை நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறோம், யாரை நீர் ஆயத்தப்படுத்திருக்கோ, எப்படி நீர் தரப்புரியோ உம்முடைய வழியின்படி கொடுங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் ஆக கடவுள் ஆண்டவரே. அப்பா இதுல இருக்கிற ஒரு பொருளும் மிஸ் ஆகக்கூடாது, ஒரு பொருளும் இல்லாதபடி ஆகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. ஏகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் சொல்லப்பட்டது போல நீர் அதை செய்து முடிக்கும் போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஜீசஸ். அப்படியே இந்த பக்கம் திருப்புங்க, இந்த சைடு. ஓகேங்களா? உங்களுக்கு டிஸ்பிளேல ஆகும், நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவரே இயேசப்பா தகப்பனே, எல்லாரும் அதுங்க மேல கை வைங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்களும் நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஜெபம் பெரிய காரியத்தை ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும் அப்படியே நீங்க டிவில இல்ல போன்ல பாத்துட்டு இருந்தீங்க, அந்த இந்த காமிக்கிற அந்த இடத்து மேல அப்படியே கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இதற்கான தேவைகள், இதற்கான பணங்கள், இதற்கான ஆசீர்வாதங்களை வருவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பா கொடுக்கிறவர்களை கொடுங்கப்பா. அப்பா தாங்குகிறவர்களை, ஊழியத்தை தாங்குகிறவர்களை எழுப்புங்க சபையில, ஊழியத்துல. அப்பா இயேசுவின்
நாமத்தினால ஆண்டவரே இது எல்லாம் சந்திக்கப்படுவதாக இப்பொழுதே இந்த நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், எல்லாம் தரப்படும் சொல்லப்பட்டது போல இப்பொழுதே எங்களுக்கான தேவைகள் வருவதாக, எங்களுக்கான தேவைகள் வருவதாக. இதுல இருக்கிற எல்லா காரியங்களும், எல்லா விஷயங்களும், எல்லா பொருட்களும் எல்லாமே நடைமுறைக்கு வருவதாக இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கிறோம். இதற்கான பொருள்கள் வருவதாக. இதற்கு தடையா இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பணங்கள், அப்பா பிசாசின் திட்டங்கள், மனுஷர்களை சபித்து கேன்சல் பண்ணி பூலோகத்துல கட்டுகிறோம். நீங்க அதை பரலோகத்துல கட்டுங்கப்பா. இதை கொடுக்கும்படி, இதுல இருக்கிறது எல்லாம் வரும்படியான காரியங்களை இந்த பூலோகத்துல கட்டவிழ்க்கிறோம்ப்பா. நீங்க பரலோகத்துல கட்டணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுனால எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தோம். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. அதே சமயம் நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்த்திருப்பீங்க, ஆண்டவர் நமக்கு புது சபையை கொடுக்கறதுக்காக அதுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப எல்லாரும் அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், அந்த இடத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தினால ஆன்லைன்ல பாக்குறவங்க டிவிலயோ போன்லயோ அந்த இடத்த அப்படியே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த இடத்துக்கு இருக்கிற தடைகளை உடைக்கிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பால் பராசிம் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டது போல இப்பொழுதே அப்பா அந்த இடத்திற்கான தடைகளை எடுத்து போடுங்க. அங்க நடைமாறி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. மின்சார தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களும் அப்பா எல்லா அதிகாரி கண்கள்ல தயவு கிடைப்பதாக. இப்பொழுதே அங்க மின்சாரம் வருவதற்கான வேலைகள் நடக்கப்படணும்பா. மின்சாரம் வருவதற்கான காரியங்கள் நடக்கப்படணும்பா. இயேசுவின் நாமத்தில் அதுக்கான பணங்கள், அதற்கான பொருளாதாரம், அதற்கான காரியங்கள், அந்த இடத்துக்கான எல்லா வசதிகளும் சபை எழும்பப்படுத்துகிற A to Z என்னென்னலாம் நடக்கணுமோ, என்னென்னலாம் செய்யப்படணுமோ, என்னென்னலாம் வரணுமோ, எதெல்லாம் மாறப்படணுமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை இப்போது நடப்பதாக இந்த நொடியில. ஆமென் ஜீசஸ். ஹalleluya. அப்பா தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பாக போகிறார். கோணனானவர்களை செவ்வையாக்குறவர் அப்பா அந்த இடத்துக்கு, அங்க இருக்கிற ஸ்தலத்துக்கு, உம்முடைய ராஜ்யத்துக்கு, அங்க கட்டப்பட சபைக்கு பாதகமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் சாதகமா மாறுவதாக. 8 திசையும் சாதகமா மாறுவதாக. முன் திசை, பின் திசை, இடதிசை, வடதிசை, கீழ் திசை, மேல் திசை, வான மண்டலங்கள், கீழ் மண்டலங்கள் எல்லாம் சாதகமாய் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. என் ஆண்டவர் தடத்தில் ஆசீர்வாதப்படுவதாக. நீர் வழி நடத்துங்கப்பா. எல்லா தடைகளையும் உடைச்சு போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஜீசஸ். ஆண்டவர் நம்ம கொடுக்க போறார் அந்த இடத்தை. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆன்லைன்ல இருக்கவங்க சரி, ஆமென் ஹalleluya. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம இந்த ஜெபத்தை அப்படியே தொடர்ந்து முடிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்திட்டோம். உம்முடைய வழி நடத்தல எங்களை வழி நடத்திட்டோம். எல்லா தடைகளை உடைக்கிறோம்ப்பா. இந்த 2வது நாள்ல வர வச்ச பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துங்க. நாளைய தினமும் எங்களுக்கு சாதகமா வரணும்ப்பா. நாளைய தினமும் எங்களுக்கு செவ்வையா வரணும்ப்பா. 3வது நாள் உபவாசத்துல எந்த ஒரு தடையா இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுப்பா. எல்லா மனிதர்களும் இங்க வந்தவங்க எல்லாம் உடல் பலன் சுகத்தோட வீட்டுக்கு போனப்பா. மறுபடியும் வரணும்ப்பா. ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு சரி உடல் பலன் சுகத்தோட இருக்கணும்ப்பா. எல்லாருக்கும் வியாதிகளை சபித்து கேன்சல் பண்ற, நோய்களை சபித்து கேன்சல் பண்ற. இதை பார்த்து கொண்டிருக்கவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை சரி, கேன்சர் அப்பா, டியூமர் எதுவாகிறது சரி, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகத்தை பேசுகிறேன். A to Z எந்த வியாதியால, எந்த நோயா இருந்தாலும், எந்த பிசாசின் பிடியில இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. லாபா ஷண்டா லேபா கண்ட ரபோ ரீபந்திர நபா. இயேசு கிறிஸ்துவின் சுகம், இயேசு கிறிஸ்துவின் பலன், இயேசு கிறிஸ்துவின் விடுதலை அவர்கள் சிரசின் மேலே பாய்வதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவ சுகத்தை பலனை பேசுகிறேன். நீர் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹalleluya. அந்த ஜெபத்தை முடிக்க விரும்பல ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க அப்படியே வீடுகள் போங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க சரி அப்படியே ஜெபத்தை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம கடைசி 21வது நாள்ல நம்ம அப்படியே முடிப்போம். ஆமென். சமாதானத்துடைய போய் வாருங்கள். God bless you all.